நம்முடன் இணைப்பில் இந்திய ராணுவ வீரர் கணேஷ் இருக்கிறார். சார் வணக்கம். பகல்காமில் 25 இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார்? குட் மார்னிங். இப்போ ஆப்ரேஷன் சுந்தூர் அப்படின்னு இப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு 1:45 மணிக்கு இந்திய ஏர்ஃபோர்ஸ் நடத்தியிருக்காங்க வெற்றிகரமாக. இது நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா ஒரு மெச்சூர் லீடர்ஸ் பேசுகிறது எல்லாமே நம்ம எப்பயுமே பாகிஸ்தான் என்கிற நாட்டையோ மதத்தையோ அவங்களுடைய மக்களையோ பொதுமக்களையோ பாதிக்கிற மாதிரி ஒரு போர் அப்படிங்கிறது ரூல்ட் அவுட்ன்றது தான் என்னுடைய நிலையும் இருந்தது, மற்ற மெச்சூர் ஸ்பீக்கர்ஸோட நிலையும் இருந்தது. ஏன்னா நம்ம தேசிய தலைமை ஒரு மெச்சூரான ஒரு தலைவராகவும் இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னாரு. அந்த பதிலடி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இந்த 9 தீவிரவாதிகளுடைய டெரரிஸ்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த இதை செலக்ட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ள தீவிரவாதம் வரணும்னா அவங்க இங்கிருந்து தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்ரோப்ரியேட் டைம் எது அப்படின்னு பார்த்து எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னா, இன்னைக்கு நாடு முழுவதும் அந்த மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டே அடிக்கிறது. இப்போ எந்த எதிரி நாடா இருந்தாலும் என்ன செய்வாங்க, சரி மாக் ட்ரில் இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் அடிப்பாங்க அந்த மாக் ட்ரில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸை வச்சு அவங்க ஏர் ஸ்பேஸ் வயலேட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு சைடு சொல்றாங்க, இன்னொரு சைடு ஏர் ஸ்பேஸ் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ரஃபேல் ஜெட்ஸ் அவங்க ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணாம ஸ்டாண்ட் ஆஃப் எங்க இருந்தோ அங்க இருந்து ஸ்கால்ப் மிசைல்ஸ் வச்சோம், பாம்ஸ் வச்சோம். இந்த பாம்ஸை வச்சு அவங்க இதுக்குள்ள போய் போட முடியாது, ஆனா ஸ்கால்ப் மிசைல்ஸ் கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். அது என்ன பண்ணி அந்த 9 டார்கெட்ல 2 முக்கியமான டார்கெட் முரித்கே அப்புறம் பகவல்பூர். இந்த ரெண்டும் ஏன் முக்கியம்னா, முரித்கே எல்இடி லஷ்கர் இ தொய்பாங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர். அது எங்க அங்க சயீத் அவர் அந்த அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர் அங்கதான் இருக்காரு. இது போக பகவல்பூர் என்னன்னா ஜெய்ஷே முகமது. ஜெய்ஷே முகமது ஏன் முக்கியமானன்னா, அங்க அந்த பகவல்பூர்ல ஜெய்ஷே முகமது இருக்காங்க. அங்க யாரு ஹெட் தலைவர்னு பாத்தீங்கன்னா மசூத் அசார். இந்த 2 பேருமே இந்த மசூத் அசார் எல்லாருக்குமே தெரியும், இவங்க நம்ம இந்தியால இருந்து தப்பிச்சு போனவங்க. இவங்க எல்லா விதமான ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பின்னாடி இவங்க தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்படி சொன்னாலும் இது மிக பொருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி இருக்கு. அப்படி அவ்வளவு பெரிய ஒரு 2 தீவிரவாத தலைமையில அவங்களுடைய 9 டெரரிஸ்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிக துல்லியமா போய் ஒரு அடிச்சது மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவின் phase 1 தாக்குதல். இது phase 1 தாக்குதல். நான் இப்பயும் திரும்பி சொல்ல விரும்புறேன், இது போர் கிடையாது. இப்போ நம்ம பாகிஸ்தான் ராணுவம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க இந்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத ஜெனரல் பெர்வேஸ் முஷாரப் இருக்கும்போதே அவர் ஒத்துட்டு போன ஒரு விஷயம். இப்ப கரண்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவமும் அவங்களுடைய நாடும் தீவிரவாதிகளின் கைப்பாவையா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம், இவங்களை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது. அதனால அவங்க இதை அவங்க தேசிய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்காம இதை அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா there will not be anything. இதை காரணம் காட்டி எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விளைவுகள் மிக மோசமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நம்ம இந்த ஸ்ட்ரைக் நடந்த உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகளுக்கு எல்லாருக்குமே இதை பத்தின ஒரு தகவல் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரைக் நடந்தது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்தது பண்ணதுல என்ன டேமேஜ் ஆயிருக்கும், கேஷுவாலிட்டி என்னவாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க ஊடகத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல நான் சொல்ல விரும்புறது, நம்ம ஒரு போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த இது அதிகாரப்பூர்வ தகவலா இருக்கும். அது நம்ம ஃபைட்டர் பைலட்ஸ் அவங்களுடைய இதுல எடுத்திருப்பாங்க, சேட்டலைட் இமேஜரியில இருந்து வரும். அது இப்ப டீப்ரீஃபிங் ஆகும் தேசிய தலைமைக்கு. இது டீப்ரீஃபிங் ஆகும், நாங்க இந்த மாதிரி பண்ணோம், இத்தனை பாம்பு போட்டோம், இதனால இந்த கேஷுவாலிட்டி ஆச்சு அப்படின்னு. அதை ஒரு தேசியம் ஒரு இது கொடுக்கும்,
அந்த தகவல் தான் உண்மையான தகவலா இருக்கும். மற்றது எல்லாமே பொய்யான தகவல்கள் தான் பரப்பப்படும். இது வந்து ப்ராபகண்டா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு சைடு விட்டுட்டு நம்ம வந்து இந்த டீப்ரீஃபிங் ஆகி நம்ம நாடு அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்குற வரைக்கும் அதுல என்ன டேமேஜஸ் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சைடு ஒரு 3 சிவிலியன் கேஷுவாலிட்டி ஆயிடுச்சு, அவங்க ஆர்ட்டிலரி செல்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ட்டிலரி செல்லிங் அப்படிங்கிறது வந்து இந்திய நாட்டுக்கு புதுசானது கிடையாது. 2003 வரைக்கும் எவ்ரிடே காலையில நைட்டு சாயந்தரம் நினைச்ச நேரமெல்லாம் அங்கிட்டு இருந்து ஆர்ட்டிலரி ஷெல்லிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப வந்து நம்ம வந்து இதை பெரிய விஷயமா அப்பயும் நமக்கு கேஷுவாலிட்டிஸ் டெய்லி ஆயிட்டு இருந்தது. அப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் இது எப்ப நடக்கும் எப்படின்னு. அந்த வில்லேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாகிஸ்தான் ஃபயர் பண்ணுவான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆர்ட்டிலரி ஷெல்லிங்ல அது அர்த்தராத்திரியில எந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாதப்ப பண்ணதுனால ஒரு 3 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வந்துச்சு. இல்லாட்டினா கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லியாச்சு. எந்த நேரமும் அங்க இருந்து ஆர்ட்டிலரி ஷெல்லிங் வரலாம். அதனால பங்கர்ஸ், உங்களுடைய பங்கர்ஸ் அங்க வந்து எப்படி இங்க குழின்றதுக்கு கிடையாது, அங்க வந்து கான்கிரீட் பங்கர்ஸ், அந்த தலை கீழே வந்து கான்கிரீட்டா பங்கர்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு சின்ன குட்டி வீடு மாதிரி. அந்த பங்கர்ஸை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை வருஷமா யூஸ் பண்ணாம இருந்ததுனால எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எல்லாமே அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பேட்லக் என்னன்னா, அடுத்த ராத்திரில நம்ம போகும்போது வந்து அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஆர்ட்டிலரி ஃபயர் பண்ணதுனால ஒரு 3 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்கு. இது வந்து இது ஒத்துக்க முடியாதுதான். ஆனா இந்த கொலாட்ரல் டேமேஜை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெயினா வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடுத்து வரப்போற ஒவ்வொரு நடவடிக்கையும் வெற்றிகரமா செயல்படுத்தணும் அப்படின்றத வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. அண்ட் மை காம்ப்ளிமெண்ட்ஸ் டு தி ஃபோர்சஸ் விச் என்கேஜ் பாகிஸ்தான் இன் திஸ் வே. நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.